இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், கொய்யா இலை. இந்த வெந்தயம் அப்படின்னா ஐயம்னா இரும்புச்சத்து, கால்சியம் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வேதிப்பொருள் என்ன நன்மை தருது அப்படின்னா ட்ரைகோனில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், ஹைட்ராக்ஸ் ஐசோலிசேன் சொல்லக்கூடிய மற்றொரு வேதிப்பொருள். இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுடைய இன்சுலின் எதிர்ப்புகளை வந்து குறைச்சி ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் லெவலை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய பங்கா இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, பிசிஓடின்னு சொல்லுவாங்க, முகப்பரு, வெயிட் கெயின், முடி உதிர்வு, இந்த இன்சுலினால ஏற்படக்கூடிய பாதிப்பு பெண்களுக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது இன்சுலினுடைய ரெசிஸ்டன்ஸ் சென்சிட்டிவிட்டியா மாத்தி கொடுக்கும். அப்ப தொடர்ந்து ஒரு 3 மாதம் சைக்கிளா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்ப சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தீர்வா இருக்கும். எப்படி பிசிஓடி, இரெகுலர் சைக்கிள்ஸ், வெயிட் கெயின், முடி உதிர்வு. இந்த முடி உதிர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிலா பயன்படுத்திட்டு வரப்போ முடி உதிர்வை தடுக்கும், முடி வளர்ச்சி நிறையவே கொடுக்கும். அதே போல இதுல இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும். இப்ப ரெண்டுமே சேர்த்து இப்ப கொய்யாயில இருக்கிற பண்பும் இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாவே இருக்கு. இது ரெண்டுமே காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க பாலிபினால், கேலிக் ஆசிட், புரோசெட்டைன் சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரப்போ இப்போ நம்மளுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நார்மல், இப்போ வெறும் வயிற்றுல எனக்கு வந்து 100 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு 140, 160 இருக்கிறவங்களுக்கு, ப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தீர்வா இருக்கும். தொடர்ந்து எடுக்கணும். அதே போல சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். இது எப்படி நம்மளா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கிறப்போ இதுல இருக்க வெந்தயத்தை வந்து நீங்க வறுத்து பொடி செஞ்சு வச்சு 2 கொய்யாயில போட்டு டீ போட்டு காலை மாலை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்ன இருந்த 100, 110, சாப்பாட்டுக்கு பின்பு இருக்கிற 160 இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நார்மல் நிலையே ஆயிடும். அதே போல நீங்க தொடர்ந்து உணவுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றேன். இது எப்படி தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை வந்து வெந்தயத்தை ஊற வச்சு நீங்க சாப்பிட்றப்போ சூட்டு, உடல் சூட்டை போகும், சருமத்துல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா பயிராவோ முளைப்பயிராவோ வச்சு நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்ச்சத்து இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. இதுல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு அனைத்துக்குமே நம்மளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய இதா இருக்கு. இதை வீட்டுல நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறேங்க. அதே போல நீங்களும் பயன்படுத்தி நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.